Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல Amazon குர்தா செட்ஸ்கள் தாங்க பார்க்க போறோம். and இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி வேர் and casual wear ஆபீஸ் வேர்க்கு போடுற மாதிரியான குர்தா செட்ஸ் எல்லாமே தான் வந்து பார்க்க போறோங்க. and இன்னைக்கு வீடியோல பார்க்க போற குர்தா செட்ஸோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டோரா பிராண்ட். and first நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நான் வேர் பண்ணிக்கிற இந்த கிரீன் கலர் குர்தா செட் தாங்க. இது வந்து துப்பட்டா வராதுங்க, 2 பீஸ் செட். இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டோரா பிராண்ட். and நான் வேர் பண்ணிக்கிற சைஸ் வந்து பாத்தீங்கன்னா XS. and இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா V நெக்ங்க. நெக்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு டீடைலிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. and இந்த கலர் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க, எக்ஸலென்ட்டா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் கலர்ல வந்து ஃபுல்லா வந்து மெஷின் எம்ப்ராய்டிங் வருதுங்க. ஆக்சுவலா அந்த எம்ப்ராய்டிங் வந்து நான் இங்க வேர் பண்ணி உட்கார்ந்திருக்கேன் இல்லைங்களா, இதுல வந்து சரியா தெரியல. நான் வந்து உங்களுக்கு சைடுல வந்து வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த கலரும் வந்து எக்ஸலென்ட்டான கலருங்க. and இந்த குர்தா செட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கலர்லயும் இருக்கு, ஒயின் கலர்லயும் இருக்கு. மற்ற கலர்ஸ் வந்து என்ன கலர் அவைலபிளா இருக்குன்னு தெரியல. ஆனா வந்து இந்த குர்தா செட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப 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 சூப்பரா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயின் கலர் வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், அதுவும் வந்து ரொம்ப அழகா இருந்ததுங்க. அண்ட் இந்த குர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல மட்டும்தாங்க இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து வருது. அண்ட் ஹேண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து வருதுங்க. எம்ப்ராய்டிங்கோட குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நம்ம தாராளமா வந்து நல்லா சூப்பரா வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த குர்தா செட்டோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரயான் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க, செம்ம சாஃப்டா இருக்கு, செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இந்த குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபிட் குர்த்தி தாங்க. சைட்ல வந்து ஸ்லிட் இருக்குங்க. அண்ட் இந்த குர்த்தில வந்து பாக்கெட் கிடையாது. அண்ட் இந்த குர்த்தில லைனிங்கும் தரலங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்டாவும் இல்லைங்க, ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த குர்த்தியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேண்ட் தாங்க வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எலாஸ்டிகேட்டட் வேஸ்ட் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ல வந்து பாக்கெட்ல எதுவுமே இல்லைங்க, பேண்ட்லயும் வந்து பாக்கெட் கிடையாது. அண்ட் ஃபுல் பிளைன் தாங்க, சேம் கிரீன் கலர்ல. இந்த கிரீனுக்கு ஆக்சுவலா நார்மல் கிரீன் கிடையாது, ஒரு யூனிக்கான கிரீன் கலர். எக்ஸாக்டா இந்த கிரீனோட நேம் என்னன்னு தெரியல. பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சஸ் டிசைன் மாதிரி ஆஃப் ஒயிட் த்ரெட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபிட் பேண்ட் மாதிரி இல்லாம பலாசோ பேண்ட் மாதிரி இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல ஒரு அவுட்ஃபிட் சூப்பரா இருக்குங்க. கரெக்டா என்னோட ஆங்கிள் லென்த் வரைக்கும் கவர் ஆகுதுங்க, சூப்பர் கம்ஃபர்டபுளா இருக்கு. பேண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல் தாங்க. குவாலிட்டி, கலர் அண்ட் இந்த எம்ப்ராய்டிங்கோட டிசைன், இதோட லுக், அவுட்ஃபிட் எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இந்த குர்தா செட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் குர்தா செட் தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பீஸ் வரும், துப்பட்டாவோட வருங்க. அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இண்டோரா பிராண்ட் தாங்க. என்னோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா XS. அண்ட் இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மெஷின் எம்ப்ராய்டிங் தாங்க. எம்ப்ராய்டிங்கோட குவாலிட்டி, ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு, நல்லா நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்து ப்ளீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபிளாட்டா இருக்கிற ஒரு எலைன் மாடல் குர்த்திங்க. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா சாஃப்டா இருக்குங்க. 100% பியூர் காட்டன் மெட்டீரியல், எக்ஸலண்ட் குவாலிட்டி. கலரும் வந்து சூப்பரான ஒரு மாவி பிங்க் கலர். ஃபுல்லா வந்து பிளைனா தாங்க இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல வந்து லேஸ் டீடைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தில வந்து பாத்தீங்கன்னா டாப் டு எண்ட் வந்து லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து காட்டன் மெட்டீரியல் தாங்க. ஆக்சுவலா தனியா இருந்தா இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அதனால வந்து உள்ள வந்து ஃபுல்லாவே வந்து லைனிங் வருதுங்க. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் பார்டரிங் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா குர்த்தி வந்து ஃபுல் பிளைன் தாங்க. இந்த குர்த்தி வந்து வேர் பண்ணிக்கிறதுக்கு சூப்பர் சாஃப்டா இருக்குங்க, சூப்பர் கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த குர்த்தி வந்து இதோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ராயல் லுக்ல இருக்குங்க. நம்ம வேர் பண்ணோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்குலாம் செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். உள்ள வந்து லைனிங் இருக்கிறதுனால டிரான்ஸ்பரண்டாவும் இருக்காதுங்க. ஆனா ஹேண்ட்க்கு வந்து லைனிங் கொடுக்கல, லைனிங் நமக்கு தேவையும் இல்லை ஹேண்டுக்கு. அண்ட் இந்த குர்த்தியோட வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் தாங்க வருது. சாரி, துப்பட்டா வந்து கீழே வந்துருச்சுங்க. இந்த பேண்ட் தாங்க வருது. இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா செமி எலாஸ்டிகேட்டட் வேஸ்ட் பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ல எதுவுமே இல்லைங்க, ஃபுல் பிளைன் தான் பேண்ட். பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் தாங்க. குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபிட் பேண்ட் தான், ஃபுல் பிளைனா தாங்க இருக்கு. பார்டர் டிசைன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க, சூப்பர் குவாலிட்டிங்க. வேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. பேண்டோட எண்ட்ல வந்து குட்டியா ஒரு ஸ்லிட் மட்டும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக. இந்த குர்தா செட்டோட
வந்து பாத்தீங்கன்னா இந்த துப்பட்டா தாங்க வருது. துப்பட்டாவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிளைனா தாங்க இருக்கு. பார்டர்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் டீடைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருங்க. அண்ட் இந்த துப்பட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா சாஃப்டா இருக்குங்க. பியூர் காட்டன் மெட்டீரியல். ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்குள்ள ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நம்ம வந்து பின் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க, ஈஸியாவே வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அண்ட் இதோட வித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வித் தாங்க இருக்கு. அதனால ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் உங்களுக்கு வந்து சைட்ல ஃபுல்லாவே வந்து ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஆக்சுவலா வந்து குர்த்தி பார்க்கறதுக்கு ஃபுல்லா ஒரு மாதிரி பிளைனா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அங்கங்க கொடுத்துருக்கிற இந்த லேஸ் டீடைலிங்கும் அந்த யோக் பார்ட்ல கொடுத்துருக்கிற அந்த எம்ப்ராய்டிங்கும் வந்து இந்த குர்த்தி வந்து சூப்பரா வந்து எடுத்து கொடுக்குதுங்க. ரொம்ப அழகான குர்த்தி. கலரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த குர்தா செட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் குர்தா செட் தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பீஸ் வரும். இதோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டோரா பிராண்ட்ங்க. என்னோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்ங்க. நெக்கு கீழே யோக் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர் த்ரெட்ல வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எம்ப்ராய்டிங் டிசைன் தாங்க. குர்த்தி ஃபுல் லென்த்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பெரிய ஃபிளாரும் இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி ஃபிளார்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா குர்த்தி வந்து ஃபுல் பிளைனா தாங்க இருக்கு. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எண்ட்ல வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தியோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சில்க் பிளண்ட் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. செம்ம சாஃப்டா இருக்கு. அண்ட் குர்த்தியில உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங்கோட பினிஷிங் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஆனா இது வந்து கொஞ்சம் கூட குத்துற மாதிரி எல்லாம் இல்லைங்க. நல்ல கம்ஃபர்டபுளாவே இருக்கு. அண்ட் இந்த குர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து லைனிங்லாம் எதுவும் தரலங்க. ஆனா வந்து கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்டா இல்ல, நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. சில்க் பிளண்ட் மெட்டீரியல் தான். நம்ம வந்து எல்லா வெதர் கண்டிஷனுக்குமே வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் மெட்டீரியலோட குவாலிட்டி இருக்கு. அண்ட் இந்த குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபிட் குர்த்திங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிட் இருக்கு. அண்ட் இந்த குர்த்தியோட குவாலிட்டியும் வந்து சூப்பரா இருக்குங்க. நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. கலர் வந்து எக்ஸலண்டான கலருங்க. பார்ட்டி வேர்க்கெல்லாம் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இந்த குர்தா செட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வேர் குர்தா செட் தான். அண்ட் இந்த குர்த்தியோட வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் தாங்க வருது. பேண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சில்க் பிளண்ட் மெட்டீரியல் தான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா செமி எலாஸ்டிகேட்டட் வேஸ்ட் பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வரும். அண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிளைனா தாங்க இருக்கு. பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஃபுல் லென்த்துக்குமே வந்து கவர் ஆகுதுங்க. பேண்ட் வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளா இருக்குங்க. கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்டா இல்ல. ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் கலர் வந்து செம்ம சூப்பரான கலருங்க. நல்ல டார்க்கா நம்மள அப்படியே ஃபுல் பிரைட்டா காமிக்குது இந்த கலர். நம்ம ஒரு வெட்டிங்கெல்லாம் போட்டுட்டு போனோம்னா சூப்பரா இருக்குங்க. அண்ட் இந்த குர்தா செட்டோட வந்து பாத்தீங்கன்னா இந்த துப்பட்டா தாங்க வருது. துப்பட்டா வந்து இந்த குர்த்தியில் இருக்கிற மாதிரியே வந்து செம்ம கிராண்டா இருக்கு. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் அண்ட் ஜம்கா டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. துப்பட்டால வந்து இந்த மாதிரி தாங்க ஃபுல்லா வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வருதுங்க. இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அங்கங்க வந்து ஜம்கா டிசைனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் த்ரெட் எம்ப்ராய்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்டர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர் த்ரெட்ல வந்து மெஷின் எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் துப்பட்டா வந்து வேர் பண்ணிக்கிறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளா இருக்குங்க. வித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வித் தான் இருக்கு. ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இந்த துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பின் பண்ணி தான் வேர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஈஸியாவே வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். குவாலிட்டி சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த குர்தா செட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர் மிக்சிங்ல இருக்கிற இந்த குர்தா செட் தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பீஸ் வரும். அண்ட் இதோட பிராண்டும் வந்து பாத்தீங்கன்னா இண்டோரா பிராண்ட் தாங்க. ஆக்சுவலா எனக்கு ரிசீவ் ஆன சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் சைஸ் தான் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. நான் வந்து எக்ஸஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனா இந்த குர்தா செட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சரி, நான் ஆக்சுவலா வந்து செக் பண்ணல. நான் பார்சல் ஓபன் பண்ணும்போது தான் பார்த்தேன். அதனால வந்து எக்ஸ்சேஞ்சும் போடல. ஸோ இதையே வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடலாம். ஆக்சுவலா இந்த யோக் பார்ட்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த எம்ப்ராய்டிங்கோட குவாலிட்டி, ஃபினிஷிங் அண்ட் இந்த டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. சரி, நம்ம இதையே வந்து போட்டு காமிச்சிடலாம். ஆனா இந்த குர்தா செட் வந்து எனக்கு ஃபுல்லா வந்து ரொம்ப தொலைன்னு லூஸா தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை மைண்ட் பண்ணிக்க வேணாம். டிசைன் மட்டும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வந்து கரெக்டா இருக்குமோ அந்த சைஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிஙங் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெஷின் எம்ப்ராய்டிங் தாங்க. இதோட குவாலிட்டி, கலர் காம்பினேஷன், ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் குர்த்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிளைன் தாங்க. ஃப்ரண்ட்ல பேக்ல எல்லாமே வந்து ஃபுல் பிளைனா தாங்க இருக்கு. இந்த குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா சில்க் பிளண்ட் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பர்
சூப்பராக இருக்குங்க. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபிட் குர்த்தி தாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிட் இருக்குங்க. உள்ளே வந்து லைனிங் எதுவுமே இல்லைங்க. குர்த்தி வந்து கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லைங்க. அண்ட் வேர் பண்ணிக்கிறதுக்கும் சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து பேக்கெட்டும் கிடையாதுங்க. சூப்பர் குவாலிட்டி. கலர் வந்து எக்ஸலண்ட்டான கலருங்க. ஒரு மாதிரி பிரிக் ரெட் கலரில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான குர்த்திங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த குர்த்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வேர் குர்த்தா செட். பார்ட்டிஸ்க்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த குர்த்தா செட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன்ஸா துப்பட்டா தான் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பேண்ட் இங்கே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பேண்ட்டை பார்த்துடலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செமி எலாஸ்டிகேட்டட் வேஸ்ட் பேண்ட் வந்து வருதுங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டீரியல் தாங்க. நல்ல சாஃப்டாக இருக்குங்க. ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹேண்டில் வந்து ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா குர்த்தியோட ஹேண்டில். ஸோ அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் தான் வந்து பேண்ட்டோட பார்டர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. வேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அண்ட் இந்த குர்த்தா செட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன்ஸா துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. துப்பட்டாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து மெஷின் எம்ப்ராய்டிங் தாங்க. கோல்டு கலர் த்ரெட்ல அண்ட் லேஸ் டீடைலிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லேஸ் பார்டரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பின் பண்ணி வேர் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இந்த துப்பட்டா வேர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்கும். இந்த குர்த்தா செட்கே சூப்பராக இருக்குங்க. கலர் எக்ஸலண்ட்டான கலர். குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து சைடில் உங்களுக்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து ரொம்ப லூஸாக தொலைன்னு இருக்கும். ஏன்னா இந்த குர்த்தா செட் வந்து என்னோட சைஸே கிடையாதுங்க. எம் சைஸு. அதனால தான் சரி ஓகே ரொம்ப நல்லா இருந்ததா சரி இந்த குர்த்தா செட்டையும் உங்களுக்கு வந்து வேர் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ஒயிட் கலர் குர்த்தா செட் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் தான் வரும். துப்பட்டா வராது. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டோரா பிராண்ட் தான். என்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா வி நெக்குங்க. நெக்கு கீழே குத்தி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் பிரிண்டட் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிரிண்டட் டிசைன் தாங்க. இந்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஜிட்டல் பிரிண்ட் தான். பட் இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு லுக்கு வந்து கொடுக்காது. ஆனால் ஒரு மாதிரி மைல்டாக லைட்டாக அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டிஜிட்டல் பிரிண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபிட் குர்த்திங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிட் இருக்குது. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து பேக்கெட் கிடையாதுங்க. இந்த குர்த்தியோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து சம்மருக்கெல்லாம் வந்து இதை வேர் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரொம்ப வேர்க்கும். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரியான பாலிஸ்டர் மெட்டீரியல் தான் அது. கொஞ்சம் காட்டன் மிக்சிங் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு மாதிரி பியூர் பாலிஸ்டர் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த குர்த்தியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்ட் தாங்க வருது. பட் அவுட்ஃபிட் வந்து சூப்பராக இருக்குங்க. பாலிஸ்டர் மெட்டீரியலாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த குர்த்தா செட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த குர்த்தியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்ட் தாங்க வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செமி எலாஸ்டிகேட்டட் வேஸ்ட் பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல் பேண்ட் தாங்க. கரெக்டாக என்னோட ஆங்கிள் லென்த் வரைக்கும் கவர் ஆகுதுங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபிட் பேண்ட் தான். வேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் பாலிஸ்டர் மெட்டீரியல் தான். கொஞ்சம் காட்டன் மிக்சிங் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. சம்மருக்கு மட்டும் கொஞ்சம் வேர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு ரொம்ப வேர்க்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி குர்த்தியோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. அவுட்ஃபிட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த குர்த்தா செட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் காமிச்ச எல்லா குர்த்தா செட்டோட லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.